பற்றி இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமம் இருக்குது. கிராமத்தோட எல்லையில் ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு 2 வழியாக போகலாம். ஒன்று ஒரு ஒத்தடி பாதையில் போகலாம், இல்லைன்னா தூரமாக சுற்றி ஒரு ஆற்று வழியாக போகலாம். ஒத்தடி பாதையில் யாருமே போக மாட்டாங்க, ஏன்னா அங்கே ஒரு பாம்பு வரவங்களெல்லாம் கடிச்சிட்டு இருக்கும். அந்த ஊருக்கு ஒரு சாது வராரு. சாது வந்துட்டு அந்த ஒத்தடி பாதை வழியாக போகும்போது ஊர் மக்கள்லாம் தடுக்கிறாங்க. ஐயா அப்படி போகாதீங்க, அங்கே ஒரு பாம்பு கடிக்கும், நீங்கள் அதனால் சுற்றி ஆற்று வழியாக போங்கன்னு சொல்லும்போது இவர் சிரிச்சுட்டு அந்த ஒத்தடி பாதையிலே நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த பாம்பு ஆக்சுவலி யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாததுனால கொஞ்சம் லோன்லியாக இருக்கும். திடீர்னு ஒரு மனுஷன் வரவே அதுக்கு சந்தோஷமாயிடும். இந்த சாது கிட்ட வருது, ஐயா ஏன் யாரும் இந்த பக்கம் வர மாட்டேங்கிறாங்க, ரொம்ப தனிமையாக இருக்கீன்னு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுதான். அதுக்கு அந்த சாது சொன்னாரா, நீ ஏன் வரவங்களெல்லாம் கடிக்கிற, ஏன் ஹார்ம் பண்ணுற, நீ யாரும் ஹார்ம் பண்ணலன்னா இந்த பக்கம் வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாது திரும்ப அந்த கோயிலுக்கு வரும்போது பார்த்தா அந்த ஒத்தடி பாதையில நிறைய ஆள் நடமாட்டம் இருக்கு. பரவாயில்லையே, நம்ம சொன்னதை பாம்பு கேட்டுருச்சுன்னு சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டே போறாரு. அந்த பாம்பு தேடி போகும்போது அது சாக கிடக்குற நிலைமையில இருக்கு, உடம்பெல்லாம் அடி. அவர்கிட்ட என்னப்பா ஆச்சு உனக்குன்னு கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன், ஆனா என்னை பார்த்தாலே எல்லாரும் கல் எடுத்து அடிக்கிறாங்க, எல்லாம் குச்சி வச்சு அடிக்கிறாங்க, அதனால நான் இப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு பாம்பு சொல்லும்போது அந்த சாது கேட்டாராம், உன்னை யாரையும் நான் கடிக்க வேணாம்னு தான் சொன்னேன், உன்னை சீர வேணான்னு சொல்லலைல்ல. உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது உன்னோட உரிமை மட்டும் கிடையாது, உன்னோட கடமை கூட. அந்த பாம்பு தான் பவுண்டரிஸ் போடாததுனால யார் வேணா அடிச்சு, யார் வேணா அதை துன்புறுத்தி அது சாக கிடக்கிற நிலைமையில ஆயிடுச்சு. நம்ம கூட நிறைய விஷயத்துல பவுண்டரிஸே இல்லாம யார் வேணா நம்மளை என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா நடத்தலாம் அப்படிங்கிறதுனால நிறைய டைம் ரொம்ப ஹர்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு அவமானம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுந்து சீருங்க. Draw your boundaries.